தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல இளமதி மறுபடியும் கோயில்ல போய் அந்த திருடனை எப்படியாச்சும் என் கண்ணுல காட்டிடுப்பா அப்படின்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு இசை கச்சேரி மாதிரி சிங்கப்பூர் தீபன் பார்த்தீங்கன்னா, வேஷம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ என்னடா அங்க பாட்டு பாடுறாங்க யாரோ அப்படின்னு இளமதியும் அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சிங்கப்பூர் தீபனோட ஆளு பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்ட இருக்கிற மணி பர்ஸையும் பிட் பாக்கெட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்களுக்கே தெரியாம பிட் பாக்கெட் அடிக்கிறது தான் இவங்களோட இதாட்டுக்கு. ஸோ இப்போ எல்லாரோட பேக்கும் பிட் பாக்கெட் அடிச்சிடுறாங்க. ஸோ கச்சேரி முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியுது. ஸோ நம்மளோட பர்ஸை யாரோ அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இளமதியோட பேக்கும் அதுலேயே போயிடுச்சு இல்லையா? இளமதி அந்த பேக்கில் தான் பார்த்தீங்கன்னா, அந்த திருடனோட அட்ரஸ்லேருந்து டீட்டெயில்ஸு, ஃபோட்டோ எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இளமதி ஒரு பக்கம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க திருடின மணி பர்ஸெல்லாம் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சு எல்லாம் எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு பங்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இளமதியோட பேக் எடுத்து பார்க்கும்பொழுது அதில் பரமனோட ஃபோட்டோ இருக்குது. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் கடைசியில் இளமதிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நாளில் பரமனோட ஹேரிங் வருது. ஸோ அதுக்குள்ளே அந்த சாட்சியை கொண்டு போய் நிப்பாட்டணும் அப்படின்னு இளமதி தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நர்மதா வேறையா ஃபோன் பண்ணி இளமதிக்கிட்ட அவ்வப்போது விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே பரமனையும் காமிக்கிறாங்க. பரமன் இளமதியோட ஞாபகத்திலேயே இருக்கிறாப்புலையாட்டுக்கு, ஜெயிலுக்குள்ள ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துருக்கிறாப்புல. இங்கே இளமதி ரோடா அந்த திருடனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னி எபிசோட் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.